بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاء منذر منهم فقال القافلون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது இறை கட்டளைக்கும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்து நடப்பதின் மூலமாக, கட்டுப்பட்டு நடப்பதின் மூலமாக, அவர்களுடைய போதனைகளை வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்படுத்துவதன் மூலமாக
நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் மகத்தான நட்புலையும் சொர்க்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பாவமான காரியங்களை எல்லாம் அலட்சியமாக செய்துவிட்டால் நிச்சயமாக அதன் மூலியமாக ஒரு பேர் ஆபத்து மனிதனுக்கு வந்துவிடும். இம்மையிலையும் அதனுடைய விளைவுகள் பெரியதாக இருக்கும். பாவத்தின் காரணமாக அதைவிட நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையில் கடுமையான இறைவேதனையிலிருந்து நரகத்திலிருந்து காப்பாற்ற யாராலும் முடியாது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்ல காரியங்களை நோக்கி பயணிக்க வேண்டும், இறை பொருத்தத்தை பெறக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இறைவனுக்கு விருப்பமில்லாத பாவமான காரியங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்யும் இருக்கின்றான். மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது ஃபஇம்மா யஅதியன்னக மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் வல்லதீன கஃபரு வகஸபு பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன். நம்மிடமிருந்து இறை மார்க்கம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது, நேரான பாதை வந்திருக்கிறது. ஃபமன் தபிய ஹுதாய, யார் இறை வேதம் சொல்வதை, இறை மார்க்கம் சொல்வதை, தீனில் இஸ்லாம் சொல்வதை, இறுதி தூதர் சொன்னதை எவர் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகின்ற அடிப்படையில் நன்மையை செய்து பாவத்திலிருந்து விலகிக் கொள்கிறார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், அப்படிப்பட்ட அடியார்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, அச்சமும் இல்லை. எந்த ஒரு அடியான் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை பின்பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியும் இறைவனாலும் இறுதி தூதராலும் பாவமின்றி தடுக்கப்பட்ட தீமையான பாவமான காரியங்களை அலட்சியப்படுத்தாமல் அதை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டு, அபயம் உண்டு, வெற்றி உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே நேரத்தில் வல்லதீன கஃபரு வகஸபு பிஆயாத்தினா, எவர்கள் நம்முடைய இறை வசனங்களை, இறுதி தூதருடைய போதனைகளை பொய்ப்பித்துவிட்டு அதை புறக்கணித்துவிட்டு அலட்சியம் செய்து விடுகிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். எவர்கள் அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள், இறை போதனைகள், இறை நல்லுபதேசங்களை எல்லாம் புறக்கணித்து பொய்ப்பித்து விட்டால் அவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான். அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி, ஒரு ஆபத்தை நோக்கி தன்னுடைய பயணத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக இறைவன் மனிதர்களுக்கு செய்த அருள் வளங்களை, நிஅமத்துக்களை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். காரணம், மனிதன் இறைவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும், பாவத்தை விட்டு விலகி கொள்ள வேண்டும், பாவங்களை எல்லாம் அலட்சியமாக நினைத்து செய்துவிடக்கூடாது. அலட்சியப்படுத்திவிட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறான். எனவேதான் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கூறிய கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை குறித்து நினைவூட்டும் பொழுது சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 46வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன் அகதல்லாஹு ஸம்அக்கும் வ அப்சாரக்கும் வ ഖതம அலா குலூபிக்கும் மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிஹி உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாதி அன் காஃபில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பும் யஸ்திஃபூன். நபியே, இந்த மக்களிடத்தில் சொல்லுங்க, இன் அகதல்லாஹு ஸம்அக்கும், அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு படைப்பாக, சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கிறார். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய செவி புலன், பார்க்கக்கூடிய பார்வையும் கேட்கக்கூடிய செவி புலனையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான், நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், இன் அகதல்லாஹு ஸம்அக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செவி புலன், கேட்கக்கூடிய அந்த உணர்வு, கேட்கக்கூடிய சக்தி, உலகத்தினுடைய எந்த மொழியில் பேசினாலும் அந்த மொழிகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் எடுத்துக்கொண்டால், குல் இன் அகதல்லாஹு ஸம்அக்கும், உங்களுடைய செவிப்புலனை கேட்காத ஒரு செவிடனாக இறைவன் உங்களை ஆக்கிவிட்டால், அல்லது உங்களுக்கு பார்க்கக்கூடிய அற்புதமான படைப்பாக இருக்கக்கூடிய பார்வையை இறைவன் எடுத்து விட்டால், வ ഖതம அலா குலூபிக்கும், எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம் என்று உணராத அளவிற்கு உணர்கின்ற அந்த சக்தியையும் இறைவன் எடுத்து விட்டால், மன் இலாஹுன் கைருல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது உங்களுக்கு இதை கொண்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நமக்கு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை இறைவன் பார்வையை கொடுத்திருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இறைவன் கொடுத்திருப்பது இந்த நன்மையான காரியங்களை, இறைவனுடைய விருப்பத்திற்குரிய காரியங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். மனிதன் உலகத்தில் பார்வையை எதற்கு அதிகம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். பார்வை கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் இறை மார்க்கத்தை அறிய வேண்டும், இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இறை வேதத்தை ஓத வேண்டும், கற்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும், இறைவனுடைய அற்புதங்களை பார்த்து உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக அல்லாஹ் தஆலா நம்முடைய பார்வையை கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் மனிதன் தன் பார்வையை இறைவன் விரும்பாத, இறைவன் தடுத்த பாவமான காரியத்தை ரசித்து உணர்ந்து கொண்டு ஒரு மனிதன் தன் பார்வையை அதில் செலுத்தி கொண்டிருந்தால் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட பாவத்தை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். இறைவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை தன் பார்வையை கொண்டு ஒரு மனிதன் செய்வான் என்றால், ஒரு அலட்சியப்படுத்தி விடுவான் என்றால் சொன்னால் அதனால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பார்வை எடுக்கப்பட்டு விடுமை என்றால் அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதே போன்று கேட்கக்கூடிய செவி புலனை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான், உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்திருக்கிறான். இவைகளெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் மனிதன் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்கு தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ளும். தன்னுடைய செவி புலனால் எத்தனை மணி நேரங்கள் நாம் அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை, இறை மார்க்கத்தை கேட்க செலவழித்திருக்கிறோம். அதே நேரத்தில் பாவ சுமை எத்தனை விஷயங்களை நாம் நம்மை அறிந்தும் அறியாமலும் வேணுமென்றே இசையோடு கச்சேரிகளையும் காதுகளிலே கேட்டுக்கொண்டு உணர்ந்து கொண்டு நேரங்களை செலவழித்துக் கொண்டு அந்த காதுகளை இறைவன் விரும்பாத, இறைவன் அனுமதிக்காத பல பாவங்களை சர்வசாதாரணமாக அலட்சிய போக்கோடு நாம் செய்கின்றோமே. இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நாளை மறுமையில் நரக நெருப்பு உண்டு என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இந்த அருள் வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகும் அந்த ஆயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றான், சும்மஹும் யஸ்திஃபூன், இதையெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டே பிறகும் அல்லாஹ்வுடைய அற்புதங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து விட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய நியமத்துக்களை கொடுத்திருப்பது மனிதன் பாவத்தை விட்டு விலகி நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். என்று சொன்னால் நன்மையை செய்வதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தையும் நன்மையையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சூரத்து யூனுஸ் 10வது சூராவினுடைய 7வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தத் துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் பிஆயாத்தினா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகா அல்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹ்வை நாம் சந்திப்போம் என்பதை ஆதரவிக்காமல், நம்பிக்கை வைக்காமல், வரது பில் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நாளை நாம் மறுமையில் சந்திக்க போகிறோம், நாளை அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிற்கப் போகின்றோம் என்ற பயம் இல்லாமல், அச்சமில்லாமல் எவர் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கிற இன்பத்தையே பெரியதாக நினைத்து ஆகிரத்துடைய இபாதத்துக்களை விட்டுவிட்டு அதையே அவர்கள் சந்தோஷமாக ஆக்கிக்கொண்டு மன நிம்மதியாகிக் கொண்டு வல்லதீனும் ஆயாத்தினா காஃபிலூன், அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை அலட்சியப்படுத்திவிட்டு எவர்கள் வாழ்கிறார்களோ உலாயிக மஅவாஹுமுன் நார் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அவர்கள் செய்த அந்த தீமையின் காரணமாக அவர்கள் தங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். உலகத்தினுடைய இன்பம் கிடைக்கிறது, உயர்ந்த பதவி கிடைக்கிறது, செல்வாக்கு கிடைக்கிறது, நல்ல வேலை வாய்ப்புகள் நம்மிடத்தில் இருக்கிறது, உலகத்தினுடைய எல்லா இன்பங்களும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணித்து விட்டு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அவர்கள் தங்குமிடம் தான் செய்த பாவத்தின் காரணமாக நரகத்தில் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் இறைவனுடைய உபதேசங்களை புறக்கணித்து விடக்கூடாது, அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. எனவேதான் அதே சூரத்து யூனுஸ் 10வது சூராவின் 92வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், உலக வாழ்க்கையில் அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை,
அல்லாஹ்வுடைய போதனைகளை, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணித்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ஒரு மூமின் இப்படிப்பட்ட நிலைமையில் விழுந்து விடக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்தவனாக வாழ்ந்து விடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் தடை விதித்த பாவத்தை அலட்சியமாக கருதி செய்துவிடக்கூடாது. இதனால் மிகப்பெரிய இம்மையுடைய வாழ்க்கையிலும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய துயரங்களும் துன்பங்களையும் சந்தித்து தீர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு வேண்டிய அத்தனை அருள் கொடையும் கொடுக்கின்றான். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவன் மறந்தவனாக வாழ்கின்றான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 44வது வசனத்திலே சொல்கின்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன். அவர்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசங்களை மறந்த பொழுது அல்லாஹ்வுடைய உபதேசம் வருது, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இபாதத்தை பற்றி பேசுகிறான், குர்ஆன் பேசுகிறது, நபிமொழிகள் பேசுகின்றன. இவைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பிறகும் கூட அவன் அதை மறந்து விட்டால், அதை அலட்சியப்படுத்தி விட்டால், எனக்கு உலகத்தில் கிடைக்கின்ற உயர்வுகள் பெரியது, உலக மக்கள் செய்வதற்கின்ற காரியங்கள் பெரியது, என்னுடைய வியாபாரம் பெரியது, உலகத்து வாழ்க்கையினுடைய சுகங்கள் எனக்கு பெரியது, இறை இபாதத்து பெரியதல்ல என்று இறைவனுடைய உபதேசங்களை எந்த ஒரு மனிதன் மறந்து மறக்கடித்து புறக்கணித்து வாழ்கிறானோ, ஃபத்ஹனா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அவனுக்கு எல்லா வாசல்களையும் நாம் திறந்து விடுவோம், எல்லா அருள் கொடையும் கொடுப்போம். அவன் நினைக்க கூடாது, நான் தப்பு பண்ணாலும் இறை வைத்தாலும் தொழுவினாலும் நோன்பு வைக்கினாலும் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க வசதி வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே என்று சந்தோஷப்பட்டு விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், இறை போதனைகளை புறக்கணித்தவர்களுக்கு கூட நாம் அவர்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து விடுவோம், எல்லா நியமத்துகளையும் கொடுத்து கொண்டே இருப்போம். எந்த அளவுக்கு, ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதை நினைச்சு நினைச்சு அவர் நினைச்சுவாரு, சந்தோஷப்படுவார். நான் இணை வைத்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான், இணை வைப்பதற்கு நான் தூண்டுகோலாக இருந்தாலும் எல்லாம் எனக்கு பதவியை கொடுக்கிறான், இணை வைப்பை எதிர்க்காவிட்டாலும் அதற்கு நான் ஊதியமாக இருந்தாலும் ஷிர்கையை செய்தாலும் அல்லாஹ் எனக்கு பதவியை கொடுத்திருக்கிறான், வேலையை கொடுத்திருக்கிறான், செல்வாக்கு கொடுத்திருக்கிறான், உலகத்தில் பேரை கொடுத்திருக்கிறான் என்று ஒரு மனிதன் செய்து கொண்டே செய்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை மறந்துவிட்டு இப்படி பாவ சுமையில் சுமந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையினுடைய வாசலை திறந்து விட்டு வைத்து இருக்கிறான். இதுவரை ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, கொடுக்கப்பட்ட ஒன்றை கொண்டு அவர்கள் பெருமை அளித்துக் கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அதே நேரத்தில் ஃபஅகதத்துஹும் பகதத்தன் ஹும் ஃபீஹி முப்லிசூன், ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு அவர்களை நாம் பிடித்து விடுவோம். அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக நிராசை அடைந்தவர்களாக, எப்போ தண்டனை வரும், எப்போ அல்லாஹ் தண்டிப்பான், எப்போ நரம்பை பிடிச்சி இழுப்பான், தன்னுடைய அதிகாரத்தை பிடிச்சி இழுப்பான், தன்னுடைய உடல் நோயினை கொடுப்பான் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்பது தெரியாது. எனவே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் இறைவன் தடுத்த பாவமான காரியங்கள், அது சிறியதோ பெரியதோ அனைத்தையுமே ஒரு மனிதன் விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவ சுமைகளை நாம் சுமக்கும் பொழுது அது நிச்சயமாக மறுமையில் நரகத்திலே போய் தள்ளப்பட்டு விடும். எனவேதான் அல்லாஹ் தஆலா மறுமையினுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது, ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. எவருடைய நன்மையின்றி தராசு அதிகமாக இருக்கிறதோ, பாவ சுமை குறைவாக இருக்கிறது, பாவத்தை விட்டு விலகி அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து நன்மையின் பக்கம் நோக்கினார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக உயர்வான வாழ்க்கையாக இருக்கும். அம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு, அந்த நன்மை தீமைகளை தராசில் எடை போடும் பொழுது யாருடைய பாவ சுமை, உலகத்திலே பாவத்தை அலட்சியமாக கருதி தொழுகை விடுவதை அன்றாட வாழ்க்கை ஏதோ அலட்சிய போகாக கண்டுகொள்ளாமல் எவர்கள் வாழ்ந்தார்கள், அப்படிப்பட்ட குற்றவாளிகள், அப்படிப்பட்ட பாவிகள், அப்படிப்பட்டவர்களுடைய தன்மையின் அந்த பாவ சுமைகள் சுமக்கப்பட்டு விடுகிறதோ, சுமையின் பாவனுடைய சுமை அதிகமாக வெயிட்டாக ஆகிவிடுகிறதோ, உம்முஹு ஹாவியா, அவர் தங்குமிடம் நரகம்தான். அந்த அம்மா அதராக்க மாஹியா, அந்த மாஹியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நெருப்பு என்ன, நாருன் ஹாமியா, மனிதர்களை சுட்டெரிக்கும் நரக நெருப்பு என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். நம்ம சர்வசாதாரணமாக உலகத்திலே நாம் பாவத்தை செய்து விடுகிறோம், அறிந்தும் அறியாமலும் ஒரு பொய்யை சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து விடுகின்றோம். அதனால் ஏற்படுகின்ற இம்மையிலும் மறுமையிலும் உடைய வேதனை நாம் கண்டுகொள்ளவில்லை, அலட்சிய போகாக வாழ்ந்துகிறோம். இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று இறை நம்பிக்கையாளர்களுக்கும்
உலகில் வாழ்கின்ற மனிதர்களுக்கும் இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. ஒரு பொய் சொல்வதின் மூலமாக அது உங்களை ஒரு பெரும் பாவியாக பாவத்தின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த பொய் இருக்கிறது உங்களை நரகத்தின்பால் இழுத்து சென்றுவிடும், ஒரு பாவியாக ஆக்கிவிடும், அந்த பாவம் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக உலக வாழ்க்கையை பொய் சொல்லிவிட்டு கடந்து விடுகிறான், அவன் மிகப்பெரிய பாவத்தை சுமந்தவனாக ஆகிவிடுகின்றான். சர்வசாதாரணமான முறையிலே அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை பகிரங்கமாக செய்து கடந்து விடுகின்றான். அது எப்படிப்பட்ட நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கின்றான், அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை கண்டுகொள்ளாமல் வாடுகின்றான் என்றால் அதற்கு நிச்சயம் கடுமையான பேராபத்து உள்ளது என்பதை அல்லாஹ் தஆலா நிச்சயம் எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ சிரமங்களும் கஷ்டங்களும் ஆளாக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய நெருக்கடியிலும் ஈமானோடு உறுதியாக நின்றார்கள். அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் தஆலா உலக இன்பத்தை பார்த்து நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள், இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள், உலகத்தினுடைய மோகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் பக்கம் நீங்கள் திரும்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து இறக்கிய இறைவசனத்தை பாருங்கள். சூரத்துல் கஹஃப் 18வது சூராவினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், ஃபஸ்பிர் நஃப்ஸக பியதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹு வலா தஈது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா வலா துத்இ மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தப ஹவாஹு வ கான அம்ருஹு ஃபுர்தா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து சொன்னான், நபியே நீங்கள் உங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், பொறுமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். யார் அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கிறார்களோ, உலகத்தில் அன்றைக்கு இருந்த குஃபார் குறைஷிகள் உங்களுக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறார்கள், உங்களோடு எளிமையில் உள்ளவர்கள் வறுமையில் உள்ளவர்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு காலையிலும் மாலையிலும் பிரார்த்திப்பதிலும் துஆ செய்வதும் இருக்கிறார்களே, அவர்களோடு உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். துரீதுன வஜஹ அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடுகிறார்களே, அவர்களோடு உங்களுடைய நட்பையும் உங்களுடைய சேர்வையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களோடு ஆக்கிக் கொள்ளுங்கள். வலா தஈது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்துல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையை விரும்புகிறார்கள், உயர்ந்த பதவியிலே இருக்கிறார்களே, அபூ லஹப் அபூ ஜஹல் போன்றவர்களெல்லாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களின் பக்கம் நீங்கள் திரும்பி விடாதீர்கள். உலக மோகத்தை விரும்புவதன் பக்கம் உங்களுடைய கண்களை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். வலா துத்இ மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா, யாருடைய உள்ளத்தை இறை நினைவை விட்டு நாம் திருப்பி விட்டோமோ, யாருடைய உள்ளத்தை இறைவனை நினைப்பதை விட்டு திருப்பி விட்டோமோ அவருக்கு நீங்கள் அடிபணிந்து விடாதீர்கள், அவர்களை நோக்கி போய் விடாதீர்கள். யாருடைய உள்ளம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதனை புறக்கணித்து விட்டு உலக வாழ்க்கையில் வாழ்கிறார்களோ அவர்களை நீங்கள் தொட்டு பார்க்காதீர்கள், அவர்களை நேசிக்காதீர்கள், அவர்கள் பக்கம் திரும்பி விடாதீர்கள். யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இறைவனை வணங்குவதை இறைவனுக்கு கட்டுப்படுவதை விட்டு திருப்பி விட்டானோ அவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், அவர்கள் பக்கம் திருப்பி விடாதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மன இச்சையின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மிக பெரிய வரம்பு மீறிய காரியங்களை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் உயர்ந்த நாம் பார்க்க வேண்டியது இபாதத்தை நோக்கி, இறை கடமைகளை நோக்கி, பாவம் செய்வர்களை நோக்கி நாம் சென்று விட்டால் நம்மை செல்லக்கூடாது, அவர்களை பெரிதுபடுத்தக்கூடாது, அவர்களை பின்பற்றி விடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது இறை வசனங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக, மறுமையை விரும்பியவர்களாக, நாம் பாவங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்கிறான். ஏனென்றால் உலக வாழ்க்கையில் மனிதன் பாவத்தை சிறு பாவம் தானே என்று அலட்சியப்படுத்தி விட்டு கடந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஅராஃப் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கின்ற ஒவ்வொரு செய்தியும் இந்த உம்மத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் தான் அல்லாஹ் தஆலா அறிவுரை செய்கின்றான். சூரத்துல் அஅராஃப் 7வது சூராவினுடைய 205வது வசனத்தை சொல்கிறான், வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருன் குஃபியத்தன் தூனல் ஜஹரி மினல் கௌலி வலா தகும் பில் காஃபிலின். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், காலையிலும் மாலையிலும் நபியே வதுகுர் ரப்பக ஃபீ
நப்சிக்க, உங்களுடைய இறைவனை உங்களுடைய நப்சில உன்னுடைய மனதிற்குள்ள நீங்க சப்தமில்லாமல் காலையிலும் மாலையிலும் இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு சொல்றான், வலா தகுன் ஃபில் காஃபிரின், நீங்கள் அலட்சியம் செய்தவர்களோடு ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். நாம் காலையிலும் மாலையும் இறை நினைவோடும் இறை திக்ரோடும் இறைவனை நினைவு கூறக்கூடிய மக்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பாவிகளாக அதை புறக்கணித்தவர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். சிறு பாவம் தானே என்று வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாவத்தை கடந்து சென்றால் அது மிகப்பெரிய பேரழிவில் நரகத்திலே போய் தள்ளிவிடும். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அந்த பாவங்களை உணர்ந்து கொள்வதற்காக, அந்த பாவத்தை விட்டு திரும்புவதற்காக தௌபா என்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மனிதனை ஒரு மிக பலகீனமானவனாகத்தான் படைத்திருக்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாயா தவ்வாபுன். ஆதமுடைய சந்ததிகள் மனிதர்களாகியவர் ஒவ்வொருவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் சிறந்தவர்கள் யார்? இது தவறு என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்திய பிறகு நம்முடைய உள்ளத்திலே உணர்ந்து புரிந்து அந்த தவறை விட்டு விலகி எவர் தௌபா செய்கிறாரோ, அதை விட்டு விலகி கொள்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனாகி நாம் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அந்த தவறை தெரிந்த பிறகு, விளங்கிய பிறகு, புரிந்த பிறகு அதை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சிறந்த மனிதராக, அல்லாஹ்விற்கு விருப்பமான அடியாராக ஆக முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இன்னி அஸ்னத்து ஸம்பன், யா அல்லாஹ் நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா உணர்கின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் அவனுக்கு, நிச்சயமாக இந்த மனிதன் என்ன புரிந்து கொண்டான், ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் பாவத்தை மன்னிப்பேன், என் மீது நம்பிக்கை வைக்கிறான் என்று சொன்னால் கஃபர்து லஹு, அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் பாவம் செய்து விட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே மனிதன் கொஞ்ச காலம் கழித்து மிகவும் தவறு செய்துவிட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அதையும் அல்லாஹ் தஆலா அவனை மன்னிக்கின்றான். மூன்றாவது முறையும் ஒரு மனிதன் அந்த பாவத்தை செய்கிறான், பிறகும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினால் அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன் என்று மன்னித்து விடுகிறேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது தவறு செய்து விட்டால் அந்த தவறை விட்டு விலகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் சரிதான், தன்னுடைய வாழ்நாளில் தவறு எடுத்துவிடும் பொழுது உடனடியாக ரப்பிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பை தேடினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ், நாங்கள் தங்களுக்கு தாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கருணை செய்யவில்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று பிரார்த்தனை செய்தது குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவேதான் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், இன்னல் முஃமின் யரா துனூபஹு, இன்னல் முஃமின் யரா துனூபஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் பாவத்தை எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், கஅன்னஹு காயிதுன் தஹத ஜிபால் ஐயக அலைஹி, ஒரு மலையின் கீழே அடிவாரத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த மலை எப்படி நம்ம மேலே சாய்ந்து விடுமோ என்று சாய்ந்து நாம் நசுங்கி அழிந்து மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்று அவர்கள் பயப்படுவார்கள். ஒரு மூமினான அடியார் பாவத்தை எப்படி நினைப்பாராம், நாமும் மிகப்பெரிய ஒரு மலைக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த மலை நம் மீது சாய்ந்து விட்டால் நாம் எப்படி நசுங்கி நாசமாக போய்விடுமோ என்று ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்படும். இது மூமினுடைய பண்பு என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே நேரத்தில் ஒரு பாவியினுடைய குணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்னல் ஃபாஜிர், அந்த ஃபாஜிர் யரா துனூபு, அந்த பாவத்தை எப்படி நினைப்பான் என்று சொன்னால், மர்ர கத்பாபி அலா உன்ஃபிஹி, தன்னுடைய மூக்கில ஒரு ஈ உட்கார்ந்தா எப்படி தட்டி விட்டுட்டு ஒரு பாவத்தை செய்து கொண்டே போவானோ, ஒரு பாவி அப்படிதான் தன் பாவத்தை நினைப்பான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சொன்னால், அப்ப பாவத்தை ஒரு மனிதனின் பாவியாக இருக்கக்கூடியவன் மூக்கில ஈ உட்கார்ந்த சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுபோல பாவத்தை செய்து கொண்டே சென்று விடுவான். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மூமின் நினைக்க பாவத்தை செய்யும் பொழுது நம் மீது நமக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இருக்கிறது, அது மேலே விழுந்தால் என்ன ஆகும், இப்படிப்பட்ட அழிவை நோக்கி நாம் சென்று விடுவோம் என்கின்ற அச்சமும் பயமும் ஏற்பட வேண்டும் என்பதை அங்கே எடுத்துக் கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின்
நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் உபதேசம் செய்யும்போது சொல்வார்கள், வையாக்கி முஹ்கிராத்தி துனூப், ஆயிஷாவே சிறு சிறு பாவங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிக்கு கூட சிறு பாவங்கள் என்று நினைத்து நீங்கள் அலட்சியமாக செய்து விடாதீர்கள், அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து விடும் என்று தன் மனைவிக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தனையோ பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு விஷயம்தானே என்று விட்டு வைக்கவில்லை. ஆனால் அந்த சிறு பாவம் தான் மனிதனை அழிக்கக்கூடியதாக, நரகத்தில் தள்ளக்கூடியதாக ஆக்கப்பட்டுவிடும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஅம்மல்லதீன ஃபஸகு ஃபமஅவாஹுமுன் நார், பாவிகளுடைய தங்குமிடம், குற்றவாளிகளுடைய தங்குமிடம் நரக நெருப்பு தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் மூலமா சூரத் சஜ்தாவிலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நான் பாவ சுமையை அதிகரித்து விட்டால் நாம் நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் தௌபா செய்யக்கூடியவர்களாக, எனவே தான் அல்லாஹ் தஆலா அடியார் சூரத்துல் ஜுமரில் அழைக்கும் பொழுது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்கள் அநீதி இழைத்துக் கொண்ட பாவம் செய்த அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையும் புறக்கணித்து விட்டு மனயிச்சையின் அடிப்படையில் வரம்பு மீறி விட்டவர்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அவன் நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக கருணை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையை நாம் சிறு பாவம் என்று அலட்சியப்படுத்தி விடாமல், புறக்கணித்து விடாமல் அல்லாஹ்வை அஞ்சுவர்களாக, பாவத்தை விட்டு விலகி நன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணிதக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இறை நம்பிக்கையாளர்கள் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். தன்னுடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பாவத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இறை உபதேசங்களை தன்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய உபதேசங்களை எந்த ஒரு அடியானும் நாம் புறக்கணித்து விடக்கூடாது. இந்த புறக்கணிப்பதன் மூலமாக மிகப்பெரிய பேரடிவும் பேராபத்தும் இழிவும் நாளை மறுமையில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் தாஹா 20வது சூராவினுடைய 124வது வசனத்தில் சொல்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. வமன் அஅரத அன் திக்ரி, எவர் ஒருவர் என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய வழிகாட்டலை, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்வதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை புறக்கணித்து விட, அது பெரியதல்ல, உலகம் பெரியது, உலகம் போற போக்கில் நான் போகணும். அல்லாஹ் விரும்பி அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை விட அவைகளை யார் இந்த உலக வாழ்க்கையில் அலட்சியம் செய்ய, அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய வழிகாட்டலை, குர்ஆன் சொல்லுகின்ற செய்திகளை புறக்கணித்த வாழ்க்கை ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு நிச்சயமாக அவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. எவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். எந்த ஒரு அடியான உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபியினுடைய கட்டளையும் புறக்கணித்து விட்டு தன்னுடைய மன இச்சை பெரியது, உலகம் பெரியது, உலகத்தினுடைய மன நிம்மதி பெரியது, உலக ஆதாயம் பெரியது என்று நினைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நெருக்கடியான வாழ்க்கை உண்டு என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். உலக வாழ்க்கை நெருக்கடி மட்டுமல்ல, இந்த இடி உலகத்தில் மட்டுமல்ல, அதைவிட மிகப்பெரிய பேரழிவு என்னவென்றால் யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமை நாளில் அப்படிப்பட்ட அடியார்களை அவருடைய கண்களை நாம் பிடுங்கி குருடராகத்தான் எழுப்புவோம். ஏனென்றால் அவன் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது, சொல்லப்படும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் புறக்கணித்தான், நபியுடைய வார்த்தையை புறக்கணித்தான், இஸ்லாம் சொல்கிற போதனையை விட உலக மன இச்சை பெரியது என்று செய்து கொண்டதின் காரணமாக அவனுடைய கண்கள் எதற்காக இந்த அருளை கொடுத்தோமோ அதற்கு பயன்படுத்தாத விளைவு நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அவனுடைய கண்ணை நாம் புடுங்கி விடுவோம். வகால ரப்பி லிம ஹஸரத்தனி, அந்த பாதிக்கப்பட்ட மனிதன், கண்ணை பிடுங்கப்பட்ட மனிதன் கதறுவான், யா ரப்பி லிம ஹஸரத்தனி அமா, என்னையே என்னுடைய கண்ணை நீ பிடுங்கி விட்டாய். குந்து பசீரா, இந்த துன்யாவிலே எல்லா இன்பங்களையும் பார்த்தனே, எல்லா சுகங்களையும் கண்டு கொண்டு வாழ்ந்தனே, இங்கே என்னை இப்படி ஒரு குருடனாக ஆக்கி
விட்டாயே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் தெளிவான அவனுக்கு பதிலை கொடுக்கின்றான். وَكَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى. உலகத்தில் நீ வாழும் பொழுது உனக்கு குர்ஆன் உபதேசம் செய்தது, குர்ஆன் உனக்கு கூறியது, இறை வசனங்கள் சொல்லப்பட்டன, அதை நீ பெரிதுபடுத்திக் கொள்ளவே இல்லை. காதில் வாங்கினும் காற்றில் பறக்க விட்டோம், வாழ்க்கையில் கடைபிடிக்க நாங்கள் தயாராக இல்லை என்று உலகத்திலேயே எல்லாருக்கும் முன்னால் பறைசாற்றி இபாதத்துக்களை புறக்கணித்தோம். அதனுடைய விளைவுதான் இன்று நீ புறக்கணிப்பட்டு சமூகத்திற்கு முன்னால் இழிவுபடுத்த நிலையில் குருடனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா மறுமையில் பாதிக்கப்பட்ட பாவம் சுமந்த உலகத்தில் இறை இபாதத்துக்களை புறக்கணித்த உபதேசங்களை இழிவுபடுத்திய அந்த மனிதனுடைய நிலையை அல்லாஹ் தஆலா கதை அல்ல, கற்பனையில் அல்ல, குர்ஆனை புரட்டி படிக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். குர்ஆன் தான் உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஈமானிய வலுவையும் ஊட்டிய ஒரு விஷயம் குர்ஆனுடைய பேச்சுக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் உலக அளவில் இறைவேதத்தை படித்து விட்டு புரிந்தவர்கள், இறை வசனங்களை ஓதி விளங்கிக் கொண்டு ஈமானை நோக்கி பாயக்கூடிய மக்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அடைந்த நாம் அதை படித்திருக்கிறோமா, விளங்கி இருக்கிறோமா என்பதை தான் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக எச்சரித்து விட்டார். நாம் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணித்து விட்டு இபாதத்துக்களை உதாசீனப்படுத்தி விட்டு நாம் நினைத்த நேரத்தில், நாம் நினைத்த விதத்தில், நாம் நினைத்த கோணத்தில் போனால் நாளை மறுமையில் கண் தெரியாத குருடர்களாகத்தான் எழுப்பப்படுவோம் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை உணர்ந்து வாழ்க்கையில் பாவங்களை அலட்சியமாக செய்துவிடாமல் அந்த பாவத்தை விட்டு விலகி நன்மையை நோக்கும் இறை கட்டளைகளை நோக்கி செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம வ ذكركم வஷ்குருஹு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.